1 கோடி மரம்ன்றது எங்களோட இலக்கு. 12 ஆண்டுகளாக ஒவ்வொரு மரமும் நட ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னோட 1 லட்சமாவது மரம் இந்த மதுரை மண்ணில் இன்னைக்கு நடவு பண்றோம். கலாம் ஐயா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். வாழும் விவேகாக மதுரை பொறியாளரின் மரங்கள் மீதான நேசம். 1 கோடி மரங்களை இலக்காக வைத்து வருடத்திற்கு லட்சம் மரங்களை நடவு செய்து லாரியில் அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கவும் செய்து இயற்கை அன்னையின் நுரையீரலை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் மதுரை மண்ணின் மைந்தன். ஜப்பான் மியாவாக்கி முறையில் அமைக்கப்பட்ட குறுங்காடு. உலகத்திலேயே முதல் முறையாக ஜப்பானை சேர்ந்த அகிரா மியாவாக்கி என்பவர்தான் குறுங்காடு அமைத்தல் முறையை அறிமுகப்படுத்தினார். அவர் வழியே குறுங்காடுகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மதுரையை சேர்ந்த என்ஜினியர் சோழன் குபேந்திரன் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் மரங்களை நடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அவற்றிற்கு தனது சொந்த லாரியில் 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சியும் வளர்த்து பராமரித்து வருகிறார். திருமண வீடுகளுக்கும் மண்டபங்களுக்கும் மரக்கன்றுகளை வழங்கியும் அதன் பயன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் செய்து வரும் குபேந்திரன் மதுரை தெற்கு பெத்தாம்பட்டி பகுதியில் 5 ஏக்கர் நிலத்தினை குத்தகைக்கு எடுத்து விதைகள் மூலம் நாட்டு மரங்களை வளர செய்து பராமரித்து வருகிறார். மலைவேம்பு, வாகை மரம், மஞ்சள் சரக்கொன்றை மரங்கள் என நாட்டு வகை மரக்கன்றுகளை சாலைகளின் இருபுறங்களிலும் நட்டு பராமரித்து வரும் அவர் மதுரையில் உள்ள 390 அரசு பள்ளிகளுக்கும் 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கும் 30,000த்திற்கும் மேற்பட்ட மரங்களை வழங்கியிருக்கிறாராம். குபேந்திரன் மதுரை சூர்யா நகர் பகுதியில் உள்ள கண்மாய் பகுதியில் மியாவாக்கி முறையில் குறுங்காடுகளை உருவாக்கும் முயற்சியிலும் 10,000 மரக்கன்றுகளை நடவு செய்து பராமரித்து வரும் நிலையில் அவரின் சேவைக்கு ஏராளமானோர் தலைவணங்கி நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கி வருகிறார்கள்.